ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். உரையாடல் 55. பக்தர். ராமா, கிருஷ்ணா என்பது போன்ற புனித நாமங்களை ஜபிப்பதால் அத்வைத்தம், அதாவது இரண்டில்லாத ஒருமை என்பதை அறிய முடியுமா? மகரிஷி: ஆமாம். பக்தர்: அது ஆன்மீக வழிகளில் தாழ்ந்தது இல்லையா? மகரிஷி: நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது வழிமுறைகளில் ஜபம் செய்வதின் நிலைப்படியை பற்றி விவாதிக்கச் சொல்லப்பட்டிருக்கிறதா? பக்தர் மௌனமாக இருந்தார். உரையாடல் 56. பக்தர்: ஒரு 20 வயதான வாலிபர் மகரிஷியை ஆன்ம ஞானத்தை பற்றி கேட்டார். அவர் முதலில் 1 மணி நேரத்திற்கு மேல் மௌனமாக அமர்ந்திருந்தார். பிறகு அங்கிருந்து அகன்று செல்வதற்கு முன்னால் மகரிஷியை கேட்டார். சுயஸ்வரூப ஆன்மாவை அறிந்து உணர்வது எப்படி? மகரிஷி: யாருடைய ஆன்மா? கண்டுபிடியுங்கள். பக்தர்: நான் யார்? மகரிஷி: நீங்களே கண்டுபிடியுங்கள். பக்தர்: எனக்கு தெரியவில்லை. மகரிஷி: சிந்தித்து பாருங்கள். எனக்கு தெரியவில்லை என்று சொல்பவர் யார்? தெரியாதது என்ன? நான் யார் என்ற உங்கள் வாக்கியத்தில் நான் என்பது யார்? பக்தர்: என்னுள் உள்ள யாரோ. மகரிஷி: யார் அந்த யாரோ? யாருக்குள்? பக்தர்: ஒருவேளை ஒரு சக்தி. மகரிஷி: அந்த சக்தியை கண்டுபிடியுங்கள். பக்தர்: பரபிரம்மத்தை அறிவது எப்படி? மகரிஷி: ஆன்ம சுய சொரூபத்தை அறியாமல் இருக்கும்போது பரபிரம்மத்தை ஏன் அறிய வேண்டுகிறீர்கள்? பக்தர்: பரபிரம்மம் எல்லாவற்றையும் வியாபிக்கிறது என்றும் அது என்னுள்ளும் இருப்பதாகவும் மறைநூல்களும் சாஸ்திரங்களும் சொல்கின்றன. மகரிஷி: என்னுள் என்பதில் உள்ள நான் என்பதை கண்டுபிடியுங்கள். பிறகு பரபிரம்மத்தை பற்றி யோசிக்க நேரம் இருக்கும். பக்தர்: நான் ஏன் பிறந்தேன்? மகரிஷி: யார் பிறந்தது? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இதேதான் பதில். பக்தர்: பின் நான் யார்? மகரிஷி புன்சிரித்தார். பிறகு சொன்னார், நீங்கள் என்ன என்னை சோதிக்கவும் அதை பற்றி கேள்வி கேட்கவும் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் யார் என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும். பக்தர்: ஆழ்ந்த தூக்கத்தில் ஆன்மா உடலை விட்டு நீங்கி செல்கிறது. பிறகு எங்கேயோ தங்கி நிலவுகிறது. நான் விழித்ததும் அது மீண்டும் நுழைகிறது. இப்படித்தானே நிகழ்கிறது? மகரிஷி: உடலை விட்டு அகன்று செல்வது ஏது? பக்தர்: ஒருவேளை ஒரு சக்தி. மகரிஷி: அந்த சக்தியை கண்டுபிடியுங்கள். பக்தர்: உடல் 5 தனிமங்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தனிமங்கள் என்ன? மகரிஷி: சொரூபத்தை அறியாமல் தனிமங்களை அறிய ஏன் நாடுகிறீர்கள்? இள வாலிபர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு விடை பெற்று சென்றார். அவர் சென்ற பின் மகரிஷி சொன்னார், சரி, இந்த அறிவுரைகள் வேலை செய்யும்.